Hello students, welcome you all to the video lecture on understanding quadrilaterals, exercise 3.3, problem number 516. Fifth problem, the measure of two adjacent angles of a parallelogram are in the ratio 3:2. Find the measure of each of the angles of the parallelogram. So, நம்மளுக்கு வந்து ஒரு parallelogram assume பண்றோம். அந்த parallelogram ஓட adjacent angles are in the ratio 3:2. So, for example, நான் வந்து இந்த angle A, angle B அப்படின்றது adjacent angles எடுத்துக்கிறேன் அப்படின்னா angle A divided by angle B இதோட ratio எப்படி இருக்கும்னா 3 divided by 2 அப்படி இருக்கும். Okay. So, 3/2 அப்படி வரணும்னா actually பார்த்தீங்கன்னா 3 கூட some multiplication factor இருக்கணும். அதே மாதிரி 2 கூட ஒரு multiplication, common multiplication factor, right, for A and B. So, இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த x cancel ஆகி உங்களுக்கு வந்து 3/2 அப்படி வந்திருக்கும். ஓகே. ஸோ அப்போ 3 கூட ஒரு வேல்யூ மல்டிப்ளை ஒரு காமன் வேல்யூ 3 கூட ஒரு மல்டிப்ளை ஆகிற வேல்யூ தான் 2 கூடையும் மல்டிப்ளை ஆகியிருக்கணும், ரைட். ஸோ தட் அந்த வேல்யூ கேன்சல் ஆகி நம்மளுக்கு ரேஷியோ வந்து 3/2 வரும். ஸோ இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம 3x என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஆங்கிள் எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால 3:2 கொடுத்துருக்கிறதுனால 3x ஒரு வேல்யூவும் 2x ஒரு ஆங்கிளோட வேல்யூவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ லெட் ஒன் ஆங்கிள் ஓகே ஈக்குவல் டு 3x, ஏன்னா எக்ஸ்ன்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி அதர் ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் வந்து 2xன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் parallelogram-ஓட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா adjacent angles are supplementary. ஓகே. ஸோ adjacent angles are supplementary அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 180 டிகிரி வரணும். ஓகே. ஸோ இந்த ஆங்கிளையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 180 டிகிரி வரணும். ஸோ ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் ஏவோட வேல்யூ என்ன 3x, ஆங்கிள் பியோட வேல்யூ என்ன 2x. இந்த ரெண்டு ஆங்கிளை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 180 டிகிரி வரணும். ஓகே. ஸோ அப்போ 3x plus 2x வந்து 5x. 5x is equal to 180 degree. x is equal to 180 degree divided by 5. ஸோ அப்போ 5 tables, 3 5s are 15, அப்புறம் 3 பேலன்ஸ் இருக்கும். ஸோ 30, 6 5s are 30. So, x is equal to 36 degree. Okay. So, x ஓட value 36 ன்னு find out பண்ணியாச்சு, right? x is equal to 36. அப்போ ஒரு angle என்னது? One angle is what? 3x. அப்போ 3 into 36 என்னன்னு find out பண்ணுங்க. Okay. 3 into 36. 3 6 are 18. 1 carry இருக்கும். 3 3s are 9. 9 plus 1 10. So, 108 degree. Other angle. ஓகே. அந்த வேல்யூ என்னது 2x. ஸோ அப்போ 2 into x ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 36 டிகிரி. 2 6 are 12, 1. ஓகே. 2 3s are 6, 6 plus 1 7. ஓகே. 72 டிகிரி. ஓகே. ஸோ அப்போ 3x ஓட வேல்யூ நான் வந்து 108 டிகிரி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. இந்த ஆங்கிள் வந்து 108 டிகிரி. ஓகே. இந்த ஆங்கிள் வந்து 72 டிகிரி. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் parallelogramல. அப்போ கண்டிப்பா இந்த ஆங்கிளும் 108 டிகிரி, இந்த ஆங்கிளும் 72 டிகிரி. ஓகே. ஸோ அப்போ find the measure of each of the angles of the parallelogram. ஓகே. ஸோ இப்போ angles of the parallelogram are ஓகே. என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 108 டிகிரி ஒன்று, அடுத்த ஆங்கிள் 72 டிகிரி, திருப்பி 108 டிகிரி, திருப்பி 72 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட ரேஷியோ வந்து 3:2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆங்கிள் 3x, இன்னொரு ஆங்கிள் 2x. அந்த ரெண்டு ஆங்கிளும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ன்றதுனால அதை ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும். ஸோ இப்போ அதிலிருந்து எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதிலிருந்து என்னென்ன ஆங்கிள்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதிலிருந்து ஓவராலாக என்னென்ன ஆங்கிள்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Two adjacent angles of a parallelogram have equal measure. ஸோ திருப்பியும் இங்கேயும் வந்து 2 adjacent angles பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே. ஸோ லெட் மீ கன்சிடர் ABCD. ஓகே.
two adjacent angles have equal measure. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன வேல்யூன்னு தெரியாது. ஸோ அப்போ let me consider இந்த ஆங்கிளும் எக்ஸ் இந்த ஆங்கிளும் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ let one angle be x. ஓகே, another angle என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறோம் x. ஏன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஈக்குவல் மெஷர்னு கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் சேம் ரூல். ஓகே, adjacent angles are supplementary. ஓகே, ஸோ அப்போ அந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரணும். ஓகே, பக்கத்தில் இருக்க ஆங்கிள்ஸை நான் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, x equal to 180 degree divided by 2, which is nothing but 90 degree. Okay, so அப்போ x என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் 90 டிகிரி தான், இந்த ஆங்கிளும் 90 டிகிரி தான். ஸோ 90 டிகிரின்னும் போது ரைட் ஆங்கிள், ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ண மாட்டோம். டயக்ராமா வந்து either rectangle or square அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90. ஓகே, ஸோ அப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே எனக்கு ஈக்குவல். அந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன, 90 டிகிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த parallelogram. ஓகே, ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் ஆஃப் த parallelogram ஆர் என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் எழுதிருங்க. ஓகே, ஸோ எல்லாமே 90 தான். 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி அண்ட் 90 டிகிரி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.